ஹாய்! இந்த வீடியோ இன்னைக்கு காலைல எடுத்ததாங்க. பாப்பா வந்து ஸ்வீட்டா ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தா, சரின்னு சொல்லி வீட்ல அல்வா தான் பண்ணியிருந்தேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்துல வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு இந்த கிண்ணத்துல வந்து 3/4 கிண்ணம் மாவு எடுத்திருந்தேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணீல கலந்து நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சுக்கோங்க. கரைச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்ப பத்த வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே தண்ணி சூடாகி அதுக்கப்புறம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது பூரா கட்டி கட்டியா ஆயிரும். உங்களுக்கு கிண்டுறதுக்கு சிரமமா போயிரும். அதனால ஃபர்ஸ்ட்டே கலக்கிட்டு, அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தெறஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கேசரி கலர் சேர்த்து, அதையும் நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி நல்லா அந்த பொடி வந்து அந்த மாவுல எல்லா பக்கமும் பட்டதுக்கு அப்புறமா, இனிப்புக்கு ஏத்த மாரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாம மறுபடியும் கிண்டிட்டே இருக்கணும். கிண்டிட்டே இருந்துட்டு, அதுக்கு கூட வந்து நான் கொஞ்சமா நெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வாசனை இல்லாத ஆயில் இருந்துச்சு அப்படின்னா, அத கூட நீங்க சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காது அப்படின்னா. இல்ல நெய் பிடிக்கும்னா, நீங்க அதையே கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு வந்து நான் ரொம்ப கம்மியா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் வகை பிடிக்கும் அப்படின்னா, நீங்க நெறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கைவிடாம கிண்டிட்டு வந்தீங்கன்னா, நல்லா சட்டியில ஒட்டாம இந்த மாதிரி தெறஞ்சு வரும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.